திருப்பூர் அருகே யாசகம் செய்யும் பெண் உரிய ஆவணமின்றி 1.5 லட்சம் வைத்திருந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் நல்லூர் சர்ச் அருகே பெண் ஒருவர் சேலையில் கட்டுக்கட்டாக பணத்தை வைத்துக் கொண்டு சுற்றி வந்தார். இவரை சோதனை செய்த தேர்தல் அதிகாரிகள் உரிய ஆவணமின்றி அப்பெண் வைத்திருந்த 1,50,000 ரூபாயை பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து அந்த பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் கடந்த 5 நாட்களுக்கு முன் பன்னாரி அம்மன் கோவிலில் யாசகம் செய்ததில் உள்ள பணத்தை அவர் சேமித்து வைத்திருந்ததாக கூறியுள்ளார். இப்பணம் யாசகம் செய்த பணம் தானா அல்லது அப்பெண் திருட்டில் ஈடுபட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனைகளில் ஈடுபட்டனர். அப்போது உரிய ஆவணம் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை பறிமுதல் செய்து இலுப்பூர் அரசு கருவூலத்திற்கு அனுப்பி வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 1,52,500,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தென்காசி சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனைகளில் ஈடுபட்டு இருந்தபோது பாலமுருகன் என்பவர் ஓட்டி வந்த தனியார் பணம் நிரப்பும் வாகனத்தை சோதனை செய்தனர். அப்போது உரிய ஆவணங்கள் இன்றி வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த 1,32,500,000 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்து அது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனைகளில் ஈடுபட்டனர். அப்போது காரில் எடுத்து செல்லப்பட்ட 22,000 ரூபாய் மதிப்புள்ள திமுக சின்னம் மற்றும் தலைவர்கள் படம் பொறித்த 58 டி சாட் மற்றும் 14 வேஷ்டி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஏஎல் விஜயன் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் தலைமையில் வாலாஜா மேற்கு மற்றும் கிழக்கு ஒன்றியங்களுக்கு உட்பட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக வள்ளுவம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் செய்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். வள்ளுவம்பாக்கத்தை தொடர்ந்து முசிறி, குப்பத்தா மோட்டூர், பாகவெளி, சுமைதாங்கி, தகரக்குப்பம் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்தார். மேலும் அதிமுக வெற்றி வேட்பாளர் ஏஎல் விஜயனுக்கு பொதுமக்கள் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை மாதவரம் தொகுதியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவரம் மூர்த்தி தலைமையில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிக வெற்றி வேட்பாளர் நல்லதம்பியின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வேணுகோபால், முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிறுனியம் பலராமன், கழக அமைப்பு செயலாளர் திருவேற்காடு சீனிவாசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜெயவர்தன் கோயம்பேடு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 5 ஆண்டுகளாக திமுக MP தொகுதி மக்களுக்கு எந்தவித நன்மையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை தாங்கள் கொண்டு வந்ததாக விடியா திமுகவினர் பொய் சொல்லி வருவதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல்லில் அதிமுக தேர்தல் அலுவலகத்தில் நகர அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் MLA பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நாமக்கல் மாவட்டத்திற்கு புதியதாக மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்ததாகவும், ஆனால் அனைத்து திட்டங்களையும் தாங்கள்தான் கொண்டு வந்ததாக திமுகவினர் பொய் சொல்லி வருவதாக தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அதிமுக மாவட்ட செயலாளரும் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்நாதன் தலைமையில் சிவகங்கை தொகுதி நாடாளுமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உமாதேவன் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் பனங்குடி சேவியர் தாஸை அறிமுகப்படுத்தி பேசிய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன், விடியா கூட்டணி கட்சி வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்தை தோற்கடிக்க வேண்டிய பணியை நாம் செய்ய தேவையில்லை, காங்கிரசும் திமுகவும் செய்துவிடும் என்று தெரிவித்தார். நாம எல்லாரும் வந்து சேவியர் தாஸ் வெற்றியை மட்டும் பாராட்ட போறோம். கார்த்திக் சிதம்பரத்தை தோற்கடிக்கின்ற பணியை காங்கிரஸ் காரர்களும் திமுக காரர்களுமே செய்து விடுவார்கள். நாம அதை செய்ய வேண்டாம். கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களே செய்து விடுவார்கள். ஏன்னா நீ ஜெயிச்சு போன எதுவும் செய்யல, மேற்கொண்டு ஆணவத்துடைய உச்சபட்சமா பேசுற, யார்கிட்ட பேசினாலும் ஆணவத்தோடு பேசுகின்றாய். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பாபு அதிகாலை முதலே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மயிலாடுதுறை காய்கறி மார்க்கெட் மற்றும் பாலக்கரை பெரிய கடை தெரு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் துண்டு பிரசுரம் வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் GV கஜேந்திரன் ஆரணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட
ஆதனூர், சங்கீதவாடி, மொரப்பந்தாங்கல், லாடாவரம் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே விடியா அரசின் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தேர்தல் விதிகள் காற்றில் பறக்க விடப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன்கோயில் பகுதியில் விடியா திமுக வேட்பாளர் அறிமுக விழா மற்றும் பொதுக்கூட்டம் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் தேர்தல் விதிகளை மீறி கொடிக்கம்பங்கள் நடப்பட்டிருந்தது. மேலும் பொதுக்கூட்டத்திற்காக லாரிகளில் காசு கொடுத்து ஆடு மாடுகளைப் போல் ஆட்களை ஏற்றி வந்தனர். இதை பார்த்த காவல்துறையினர் போக்குவரத்து விதிமீறலுக்கு அபராதம் விதிக்காமல் வேடிக்கை பார்த்தது பொதுமக்களிடையே முகம் சுளிப்பை ஏற்படுத்தியது. அரக்கோணம் நாடாளுமன்ற விடியா திமுக வேட்பாளரை ஆதரித்து வாரிசு அமைச்சர் உதயநிதி மேற்கொண்ட பிரச்சார கூட்டத்தில் தேர்தல் விதிகள் காற்றில் பறக்க விடப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பழைய கமலா திரையரங்கம் பகுதியில் அரக்கோணம் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது விடியா திமுகவினர் பல்வேறு வாகனங்களில் ஆட்களை அழைத்து வந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சாலையின் இருபுறமும் தேர்தல் விதிகளை மீறி விடியா திமுகவினர் வரவேற்பு பதாகைகள், கட்சி கொடி கம்பங்களை நட்டிருந்தனர். இதனை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் நடைபெற்ற விடியா திமுக அறிமுக கூட்டத்தில் விடியா அமைச்சர் ஏவ வேலு பேசிக் கொண்டிருக்கும் போதே கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் பாதியிலேயே கலைந்து சென்றனர். ஜோலார்பேட்டையில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விடியா திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரையை அமைச்சர் ஏவ வேலு அறிமுகம் செய்து வைத்து பேசும்போது கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் பாதியிலேயே கலைந்து சென்றனர். இதனால் விடியா அமைச்சர் அங்கு போடப்பட்டிருந்த காலி நாற்காலிகளை பார்த்து பேசிவிட்டு சென்றார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே திமுக தேர்தல் அலுவலக திறப்பு விழாவில் மகளிர் உரிமை தொகை வரவில்லை என கூறி பெண் ஒருவர் திமுக அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அளவாய்ப்பட்டியில் திமுக தேர்தல் அலுவலகம் திறப்பு விழாவில் விடியா அமைச்சர் மதிவேந்தன் கலந்து கொண்டார். விழாவில் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது கூட்டத்தில் இருந்த சாந்தி என்ற பெண் பலமுறை மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தும் இதுவரை உரிமை தொகை வரவில்லை என கேள்வி எழுப்பியதால் மதிவேந்தன் நெளிய ஆரம்பித்தார். இதனால் கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. விடியா திமுக அமைச்சர் சிவசங்கரின் காரை பெயரளவிற்கு தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்டதால் தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறதா என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அரியலூர் அருகே அஸ்தினாபுரத்தில் விடியா திமுக அரசின் போக்குவரத்து துறை அமைச்சர் SS சிவசங்கர் காரில் சென்று கொண்டிருந்த போது தேர்தல் பறக்கும் படையினர் அவரது காரை சோதனை செய்தனர். அப்போது மேம்போக்குக்காக பெயரளவிற்கு மட்டுமே சோதனை நடைபெற்றதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளபோது சாதாரண பாமர மக்களிடம் சோதனை செய்த பணத்தை கைப்பற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் திமுக அமைச்சரின் காரை பெயரளவிற்கு சோதனை மேற்கொண்டது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அண்மையில் சங்கரன் கோவிலிலும் திமுக MLA ராஜாவின் காரை பறக்கும் படையினர் சோதனை செய்யாதது குறித்து கேள்வி எழுந்த நிலையில் அமைச்சர் காரிலும் பெயரளவில் கள்ளக்குறிச்சி தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட நீலமங்கலம் கூட்டு சாலை பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வெற்றி வேட்பாளர் ரா குமரகுருவிற்கு நரிக்குறவர் இன சமுதாய மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து குடிக்காடு, நிறைமதி உள்ளிட்ட பகுதிகளிலும் ஏராளமான பொதுமக்கள் அதிமுக வெற்றி வேட்பாளருக்கு தங்களது முழு ஆதரவை தெரிவித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பில் கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் அதிமுக வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி கழக நிர்வாகிகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். இக்கூட்டத்தில் முன்னாள் சபாநாயகர் தனபால், மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத், கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன், வர்த்தக அணி மாநில தலைவர் BB சஜீவன் மற்றும் அதிமுக கூட்டணி கட்சியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், தேயிலை தொழிலாளர்களின் பல ஆண்டுகள் கோரிக்கையான 10,000க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்பு இல்லாமல் இருந்து வரும் சூழ்நிலையில் உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்றும் தனியார் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் எனவும் வாக்குறுதி அளித்தார். வெற்றி பெற்றால் கூடலூர் பகுதிக்கு 10,000 குடும்பத்துக்கு ஆல்ரெடி மின் இணைப்பு இல்லைங்கிறாங்க. அவங்களுக்கு மின் இணைப்பு பெற்றுத்தர போராடுவேன். அதே போல் தனியார் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடுகள் இல்லாமல் இருக்காங்க, அவர்களுக்கு நான் வீடு கட்டி கொடுப்பேன். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் சிதம்பரம் தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரகாசனை கழக அமைப்பு செயலாளர் செம்மலை அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்றினார்.
இக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் தாமரை ராஜேந்திரன், மாவட்ட செயலாளர்கள் அருண்மொழி தேவன் பாண்டியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமஜெயலிங்கம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கழக அமைப்பு செயலாளர் செம்மலை, குரங்கு கையில் பூமாலை சிக்கி தவிப்பது போல தமிழ்நாடு பொம்மை முதல்வர் ஸ்டாலின் கையில் சிக்கி தவிப்பதாக கூறினார். இந்த நிதி நிலைமை இவ்வளவு மோசமாவதற்கு அச்சாரமாக இருக்கிற அந்த காங்கிரஸ் கட்சியின் முதுகிலே இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த முதலையாலே நிச்சயமாக அவர்களுக்கு எதிர்காலத்தில் ஆபத்து ஏற்படும். எனவே அந்த முதலை மீது உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த குரங்கு கையிலே இருக்கிற பூமாலையாகத்தான் தமிழ்நாடு திமுகவிடம் சிக்கி தவிக்கிறது. எனவே அந்த குரங்கிடமிருந்து இந்த பூமாலையை நாங்கள் காப்பாற்ற வேண்டிய கடமையில்தான் இன்றைக்கு எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறார். கள்ளக்குறிச்சி தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட நீலமங்கலம் கூட்டு சாலை பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வெற்றி வேட்பாளர் ரா குமரகுருவிற்கு நரிக்குறவர் இன சமுதாய மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து குடிக்காடு, நிறைமதி உள்ளிட்ட பகுதிகளிலும் ஏராளமான பொதுமக்கள் அதிமுக வெற்றி வேட்பாளருக்கு தங்களது முழு ஆதரவை தெரிவித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பில் கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் பி பாபு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதிக்குட்பட்ட கீழப்பெரும்பள்ளம், மேலப்பெரும்பள்ளம், தலையுடையார் கோயில், 10 கிடாரங்கொண்டான், முடிகண்டநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக வெற்றி வேட்பாளர் பி பாபு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இவரை பொதுமக்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தலைவாசல் ஒன்றிய பகுதிகளில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் குமரகுரு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இவரை ஆதரித்து மாவட்ட செயலாளர் இளங்கோவனும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து சிறுவாச்சூர், வேப்பநத்தம் உள்ளிட்ட கிராமங்களிலும் வாக்கு சேகரித்தனர். மேலும் சிறுவாச்சூரில் உள்ள தேர்தல் அலுவலகத்தை அதிமுக வெற்றி வேட்பாளர் குமரகுரு திறந்து வைத்தார்.